நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? தட்டி பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உற்சாகமா கரங்களை தட்டி நன்றி சொல்வோமே. காலையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். இந்த வேளையில இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. 572 பாடலின் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையில் நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும்
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனக்கின்றேன். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கை அது, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோரார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோரார், உம்மில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கைய, நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். லோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சிதான், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தான். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையன், நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரை போதும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்னை வந்து வேகமாக மோதி அடித்தான். நீரை போதும் கூமிழி போல் மின்னும் ஜட மோகமே என்னை வந்து வேகமாக மோதி அடித்தான். பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கைய, நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கையது, நீரை போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. எழுப்பி நிற்போம். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்த வாழ்க்கைய, நீரே போதும் வேறு வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. எழுப்பி நிற்போமே. நாம் யாவரும் எழுப்பி நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. காலை வேளையில வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. தேவனுடைய நாமத்தை போற்றி பாடி துதித்து மகிழுங்க. இந்த வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாய் ஒரு பின்மாரின் அபிஷேகம் இந்த நேரத்துல நம்ம மேல ஊற்றப்படும்படியாய் நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவை துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மத்தியில உலாவை கொண்டிருக்கிறவரே கர்த்தாவே, என் தேவனின் அப்பா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மத்தியில கர்த்தாவே உலாவின அதே தேவன் எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, ஆவியானவர் இறங்கி எங்கள் மேல அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க ஆண்டவரே, அசைவாடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில ஒரு பின்மாரின் அபிஷேகம் நமக்கு ஊற்றப்பட வேண்டுமாய் நாம் கர்த்தாவே தேவனை நோக்கி பார்ப்போம். ஒரு பின்மாரின் அபிஷேகம் இந்த காலவேளையில நம்ம ஒவ்வொரு மேல ஊற்றப்படும்படியாய் நாம் வாஞ்சியோடு கூட தேவனை பார்த்து கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே.
பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கல்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கல்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். ஆமென். இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே அக்னி ஜுவாலை இங்கே பார்க்கணும், எங்கள் மேல் இறங்கும். ஆமென். இறங்கும் இறங்கும் ஆண்டவரே. ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. Jesus. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். இது உங்களுடைய நேரம், நம்முடைய நேரம். நீங்களும் ஆண்டவரும் உறவாடுகிற ஒரு நேரம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அக்னி நாவா, ஆண்டவரே அக்னியா எங்கள் மத்தியில் இறங்க வேண்டும். அக்னி நாவா எங்க மேல அமர்ந்திட வேண்டும். எல்லாரும் கேட்ப ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் வெறுமையாய் போகக்கூடாது. ஆண்டவரே தனிந்து போன நிலைமை மாறணும், தனிந்த நிலைமை மாறணும். இன்றைக்கு அக்னி ஜுவாலையாக நாங்கள் எழும்பணும். ஆண்டவரே கர்மேல் பர்வதத்தில் அக்னி ஜுவாலையும் புகை காடாய் மாறினதை கீழே இருந்து ஜனங்கள் பார்த்தாங்க. ஒரு மோசே தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஆண்டவர் அக்னியை இறக்கினா. இன்றைக்கு தேவ ஜனங்கள் நாம கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் அக்னியா இறங்கி வாரும். ஆண்டவரே அக்னியா இறங்கி வாரும். அல்லாஹ் ராபா ஓ ஷபா லாரா ராமா ராபா ராதா ராமா. ஹalleluya. எல்லா தடைகள் நொறுங்கி போகணும். நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போம். Let's learn to worship the Lord. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வோம். It's your time, I said. இது உங்களுடைய நேரம். நீங்களும்
ஆண்டவர் உறவாடுகிற ஒரு நேரம், ஆண்டவர் உங்கள் அருகில அப்படி உலாவுகிற நேரம், நம் மத்தியில் உலாவுகிற நேரம். அவர் உலாவும் போது நம்ம அமைதியாக இருக்க முடியாது. நன்றி ஆண்டவரே. தேவ பிரசன்னம் விடுதலையை தருகிறது. இப்போதே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தை கண்மலையை போல சமட்டியா, ஆண்டவரே கண்மலையை பேர்க்கத்தக்கதான சமட்டியா தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை கடந்து வரட்டும். அப்படியே கையோட உயர்த்தி கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். அப்படியே துதித்து கொண்டே இருப்போம். என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் விழுந்தானே. உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பெலனானே, நான் பெலனானே, நான் பெலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை தவிர யாரும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள வேறு ஒன்றும் இல்லை, என் இயேசுவை தவிர ஒன்றும் இல்லை. ஆண்டவரே glory, hallelujah. அவருடைய கிருபை நான் இழைத்துக் கொண்டே உம் பாசத்தினா நான் திகைத்து போனேன். அவருடைய கிருபை நாம் திகைக்க முடியா, அவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஓ பாசத்தினா நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. எல்லாருமா ஆண்டவரே நான் ஆவியினால மறுபடியும் பிறந்திருக்கிறேன், உம்முடைய ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன். அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த வரியை ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் நாம் பாட போகிறோம். உம் ஆவியினால நான் பிறந்து விட்டேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் அமைதியாக இருக்க முடியாத ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியத்திற்காக மாத்திரம்தான், நான் எனக்காக வாழாதபடி என் ஆண்டவருக்காக தேவ ராஜ்யம் கட்டப்பட, ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட நான் மாற ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர வேணும். ஆண்டவரே உம்மாவினா நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்கா நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினா நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்கா நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். மறுபடியும் பாடுவோம். உம்மாவினா நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினா நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன்.
விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் அன்பான தேவன், நீங்க மறந்தாலும் அவர் மறக்கல. உன்னை அவர் தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையாக மாற்றி விட்டாரு. ஆவியில நாம் பிறந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் சொந்தம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எஸ் 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 கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்து எல்லாரும் சேர்ந்து ஆமென். மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. ஓ க்ளோரி ஆமென். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரப்பா. சோத்திரம் சோத்திரம். எல்லாருமா அவருடைய நன்மைகளை எண்ணி, அவருடைய உதவிகளை எண்ணி பார்த்து, அவர் செய்த உபகாரங்கள் என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர். எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி அப்படி நன்றி சொல்லி எஸ் கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஆண்டவரே கோடி கோடி எத்தனையோ உபகாரங்களை எங்களுக்கு செய்திருக்கிறேன். கன்றி கன்றி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, எத்தனை மாறாத நல்ல கிருபை, நித்தமும் நடத்துகிற ஒரு கிருபை. இதுவரைக்கும் எங்களை தாங்கின உம்முடைய கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் ஆண்டவரே நிர்மூலமாகி இருப்போம், இல்லாமல் போயிருப்போம். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால் உம்முடைய கிருபை. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ லார்ட். We worship you. What a good God we serve. எத்தனை மகத்துவம் உள்ள தேவன், எத்தனை மகத்துவம் உள்ள தேவன். நன்றி. சோத்திரம் 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 கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம்
21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயங்களில் கொடுந்து விட்டு எரிய கர்த்தர் கிருபை தான். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 15வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை உணவை விடியும் போதே ஒரு உணவை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா இவங்க அழைப்பை விட்டுட்டு பிழைப்பை தேடி போனார்கள். பிழைப்புக்காக மீன் பிடிக்க போகிறார்கள். வலைகள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் அழைத்த போது, நீங்கள் என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 10. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 12 அப்போஸ்தலர்களில் முந்தினவன் பேதுரு எனப்பட்டவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தன் சகோதரனாகிய அந்திரேயாவினால அழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு, மேசையாவை நான் கண்டேன் என்று சொல்லி மேசையாவை தன் சகோதரனாகிய அந்திரேயா அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தும் போது, தன் இளைய சகோதரனால இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதான அந்த சீஷனாகிய பேதுரு, ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவன் அவன்தான். இந்த 12 பேரில் முந்தின, not because of his age or because he's a senior most. இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God has a purpose in calling every one of us. ஆண்டவருக்கு நம்மை அழைத்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். Every one of us has been called to do something for God. ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்யதான் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். It's our duty to ask God, what I should do, Lord, for your kingdom. உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் என்ன செய்யணும்? Rather, we have been asking God, what should I get from you? ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று இதே பேதுரு தான் கேட்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது.
இப்படி உங்களுக்கு எனக்கும் சொல்லியிருந்தா அன்றைக்கே இயேசுநாதர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ரட்சிப்போம் வேணான்னு போயிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வரணும். சும்மா வரக்கூடாது, சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். தட் இஸ் த சஃபரிங். கிராஸ் இஸ் த சஃபரிங். அடையாளம் அது நமக்கு பாடை குறித்து அந்த சிலுவை சொல்லுகிறது. நமக்கு God did not give us a very comfortable life. இந்த கம்ஃபர்டபுள் ஜோன் இருந்தா ஒரு வசதியான வாழ்க்கை நிலையில் இருக்குமானா அதை விட்டுட்டு ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை சுற்றி நிற்கிற பாரமான எல்லாவற்றையும் கழட்டி போட்டுட்டு எனக்கு முன்னால விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய என் இயேசுவுக்கு பின்னால நான் போவேன். ஆமென். Today a calling is to love our Jesus. ஆண்டவர் இன்றைக்கு இயேசுவை நேசிக்க தான் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியம் என்னவென்றால், இந்த லவ் என்று சொல்லுகிறதுக்கு கிரேக்க பதத்தில் அகப்பே என்று சொல்லப்படுகிறது. லவ் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் லவ் தான், தமிழ் அப்படி இல்லை. அன்பு இருக்கலாம், ஆனால் வித்தியாசமாக ஒவ்வொரு நிலைமைக்கும் வேற. அன்பு, பாசம், நேசம், காதல். ஆமென். இப்போ ஆண்டவர் அன்பை தான் கேட்கிறார். அகப்பே, தன்னலமற்ற அன்பு. அதை தான் ஆண்டவர் இப்போ பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? இப்போ என்ன கேட்கிறார்? அந்த முதல் கேட்கும்போது, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கிறாய். ஆமென். அவர் சொல்றாரு, how about John? யோவான் பற்றி நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? நான் வருமளவும் அவன் உயிரோடு இருக்கணும். Is botheration about John? No, God is bothered about you and your life and your calling. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய அழைப்பையும் குறித்து தான் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, இப்போ என்ன, ஏன் இப்போ இவங்களுக்கு போஜனம் கொடுத்து விட்டு, ஆங்கில வேதாமத்தில் when they had dined, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், when they had dined, it's early morning, maybe 5 o'clock, விடிது, சூரியன் அஸ்தமித்ததுன்னு தெரில, அதனால தான் அவரை கர்த்தர் என்று அறியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமை உண்டாவதாக. Though we are called by Jesus to live for him, இயேசுவால நாம அவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் அவரை இன்னும் கர்த்தர் என்று அறியவில்லை. because they are immersed. அப்படியே வாழ்க்கையை, எதிர்காலத்தை குறித்து அவர்கள் அப்படியே மூழ்கி இருக்கிறாங்க. engrossed in something of their living. ஆண்டவர் அதுக்காக அழைக்கல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க காகங்களை கவனித்து பாருங்கள், அதையும் போஷிக்கிறாரு. will he not feed you? don't you have trust in God? ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில். எதுக்கு அதை ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா அவைகளை போல நீயே இரு, நான் உன்னை போஷிப்பேன். ஆமென். அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. யாராவது விதைச்சு நல்லா வந்தால் அது அந்த நல்ல கதிர் வந்து அறுவடைக்கு பருவத்தில் வந்து அந்த கதிர் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் அதுக்கு தெரியும். ஒரு ரகசியத்தை மாத்திரம் சொல்கிற, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும். அப்போ தானே நான் ரகசியத்தை சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பறவைகள்
எல்லா பறவையும், all the birds early in the morning before you and me could get up from our bed, இல்லை நம்முடைய படுக்கையிலிருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாலேயே அவைகள் எழுந்து ஜீசஸ் தேங்க்யூ லார்ட், நன்றி இயேசுவே பாடுதா இல்லையா? நம்மள மாதிரியா? மறவாமல் நினைத்தீரையா அப்படியே பாடுது. அது தொல்லை தாங்க முடியல. கியாம் முயாம் கியாம், praise you Lord, praise the Lord, hallelujah கத்துது. கத்துனா உடனே ஒரு டைமிங் வச்சிருக்குது. எல்லாமே எல்லாம் ஒன்றா அப்படியே கியாமையான்னு கத்திட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுது. எல்லாம் ஒரே நேரத்தில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அது ஸ்தோத்திரம் பண்ண உடனே பறந்து போயிடுது. இப்போ என்னத்துக்கு போகுது? பறந்து போகுது, ஆகாரத்தை தேடி போகுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் ஆகாரம் இல்லாம போயிருக்கிறாங்க. அந்த ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் பிடிக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோர்வோடு கூட வந்திருக்கிறார்கள், தோல்வியோடு கூட வந்திருக்கிறார்கள். கரையில் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து போஜனம் பண்ணுங்கள். ஆமென் ஆமென். நீங்க வந்து போஜன், கம் அண்ட் டைன். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லணும். The food has been prepared before you could come to the shore. நீங்க அந்த கரைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கறி நெருப்பு போடப்பட்டு மீன் வச்சு அப்பத்தை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பிசாசு கூட உங்களை விட அதிகமான வசனம் தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அந்த வசனத்தை நாம் கைக்கொள்ள மாட்டோம். We are more concerned about our future, about our children's future. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், எனக்கு பிடித்த ஒரு மனுஷன் தாவீது. ஆமென். அவர் சொல்றாரு, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். உனக்கு அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறதுக்கு, எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, அவருடைய அன்பை, தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறதுக்கு அவர் உனக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார், ஜீவனை தந்தார். அப்படி ஜீவனை தந்து ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறார். ஒரு மனுஷன் கேட்டானா, ஆண்டவரே நீர் எவ்வளவு என்ன நேசிக்கிறீர்? ஆமென் சொல்லுவோமா? என்ன கேட்டா? ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டானா, ஆண்டவரை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாராம், 2 கையை விரிச்சு ஆணி அடிக்க, சிலுவையில தன் ஆணி அடிக்க 2 கைகளை விரித்து இவ்வளவு நேசிக்கிறேன் உன்னன்னு சொன்னாராம். எனக்கு கண்ணீர் தான் வருகிறது. என்னை நேசிக்கிறதுக்கு என் ஆண்டவர் தன் ஜீவனையை கொடுத்தார். He did not spare his life in order to give me life. எனக்கு ஜீவனை தருவதற்கு அவருடைய ஜீவனை விட்டு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை சிந்தி முழுவதும் அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்தத்தை எல்லாம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார். ஆமென் ஆமென். இங்க இருக்கிறவங்க சும்மா வந்து உட்கார்ந்து இல்ல, அவர் மற்ற தேவர்களை போல அல்ல, உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்தவர் தான். இப்போ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ இவர்கள் எல்லாரிலும் என்ன அதிகமா நேசிக்கிறாய். அது என்ன எதிர்பார்ப்பு என்றா, அது வந்து அகப்பே, தன்னலமற்ற அன்பு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர், அதனால தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறாயா? Do you love me with all of them? எனக்கு I want you. நீ எனக்கு வேணும். ஆமென் ஆமென். எனக்கு எனக்கு யார் அது? நீ. ஆமா, நான் தான்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அந்த அகப்பே லவ், எதிர்பார்ப்பு இல்லாத லவ், தன்னலமற்ற ஒரு அன்பு, அதுதான் தெய்வீக அன்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியா ஸ்ட்ராகே, குடும்பத்தில் இருக்கிற அன்பு, உறவு. அதுக்கு பேரு கிரேக்க பதத்தில் ஸ்ட்ராகே, STORGE, ஸ்ட்ராகே. அடுத்தது பிலியோ, சகோதர அன்பு. அந்த சகோதர அன்பு சபையில் இருக்குதா? சிஸ்டர்னு கூப்பிடுற, ஆனா கூடவே வேட்டம் வைக்கிற மாயமாலம். இன்றைக்கு ஆண்டவர் உண்மையா ஆண்டவரை நேசித்தா, உண்மையா உன் சகோதரனை உன் சகோதரியை நேசி. ஆமேன். மாயமாலத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். சும்மா ஆக்டிங் எல்லாம் பண்ணாத. அப்படிங்க மாயமாலமா இங்க வாழ வேண்டாம். ஆண்டவருக்காக உன் ஜீவனை கொடுக்கிறவர் தான், உன் ஜீவனை வெறுத்தவர்கள் தான், சிலுவையை சுமந்து கொண்டு வந்தவர்கள் தான் அவருக்கு பின்னால வரணும். அந்த அன்பை எதிர்பார்த்து தான் இயேசு பேதுருவை கேட்டு கொண்டிருக்கிறான். அடுத்தபடியா எபித்திமியா, அது விருப்பம். எனக்கு விருப்பம் உண்டு, இதை செய்ய விருப்பம், அதை செய்ய, ஐஸ்கிரீம் சாப்பிட விருப்பம் உண்டு, நல்ல ஆடை உடுத்த விருப்பம் உண்டு, நல்ல காரில் போகணுன்ற விருப்பம் உண்டு. இதெல்லாம் விருப்பம். இது எபித்தீமியா. அடுத்துதான் ஈராஸ். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு அன்பு. கணவன் மனைவி, ஸ்பெஷலி கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஈராஸ். இந்த அன்பு தவறான நபரிடத்தில் செலுத்தப்படும் போது அது விபச்சாரம். சரியா உன் மனைவி கணவனுக்கு உள்ள அந்த உறவு தான், அந்த அன்பு தான் ஈராஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவரிடத்தில், பேதுருவிடத்தில் எதிர்பார்த்தது, இன்றைக்கு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அகப்பே, தன்னலமற்ற அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்வோம். இப்போ கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றார், முதல் தடவை கேட்டு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பேதுருடைய பதில் பார்க்கும்போது, உம்மை நேசிக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரியுமே, who I am, I know. ஆமென் சொல்றோமா? இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவர் பார்த்து சொல்றோம், ஆண்டவர் ஐ cannot answer boldly, I cannot say yes I love you Lord. இன்னைக்கு கேளுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா என் பிளாக்க முழு சர்ச்சும் ஆமேன் சொல்லும். ஆமேனா? இல்லையே. பேதுரு அப்படி சொல்ல, ஆண்டவரே எல்லாவற்றையும் you know me thoroughly Lord, what I am, how do I love you. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வசனம், 16வது வசனம். ரெண்டாம் தரம். ஏன் அப்படி சொல்லணும்? ரெண்டாம் தடவை அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே கேள்வியை மறுபடியும் கேளு. சும்மா இருங்க ஆண்டவரே, சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? எல்லாம் நீங்களே திரும்ப கேட்குறீங்களே, எனக்கு வருத்தமா இல்லை? அப்படிலாம் சொல்லலை. நீ வருத்தப்படணும், நீ குத்தப்படணும் தான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு நான் சொல்றேன் ஏன் இப்படி கேட்கிறாரு. ரெண்டாம் தடவை அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? முன்னால கேள்விக்கும் இப்ப கேட்கிற கேள்விக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்குதா? சரி, முதல்ல அதிகமா, அதுதான் அகப்பே, தன்னலமற்ற அன்பு. இப்போ நீ என்ன என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஆம் ஆண்டவரே, முதல்ல நீர் அறிவீர் என்றான். இப்போ ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நான் உம்மை நேசிக்கிறேன். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அந்த அகப்பே லவ் இல்லை. எனக்கு சகோதர சிநேகம் தான் இருக்கிறது, சகோதர அன்பு தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிலியோ தான்
என்னால் அகப்பே லவ் முடியல ஆண்டவரே. எனக்கு அதான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எதிர்பார்க்கிறபடி, நீங்கள் என்னை நேசிக்கிறபடி நான் நேசிக்க முடியல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களால் சொல்ல முடியுமா, ஆண்டவர் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளை முதல்ல ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. இளம் விசுவாசிகள், இப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக வளர்ந்த இந்த ஒரே நபர் தான் இந்த காரியத்தை செய்யணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அதிகமாக நேசிக்கும் போது ஆட்டுக்குட்டி என்றார். நேசிக்கிறாயா என்று கேட்கும் போது ஆடுகளை என்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ மூன்றாவது தடவை கேட்கும்போது ஆண்டவர், நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். 2 தடவை அந்த சொல்றான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன்னா நேசிக்கவில்லையா என்பதை எல்லாவற்றையும் நீரே அறிவீர் என்று சொல்லி முதல் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உண்மையை ஒத்துக்கொள்கிறார். ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிறபடி தன்னலமற்ற சுயநலமற்ற அந்த தெய்வீக அன்பு இடத்துல இல்லை. ஐ ஹவ் நோ ஸ்ட்ரென்த் டு லவ் யூ லைக் யூ லவ் மீ லார்ட். ஆனால் என்னால் உம்மை ஒரு சகோதரனை போல நேசிக்க முடியும். தட் ஐ கேன் அஷ்யூர் யூ. ஏன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய தியாகமெல்லாம் தேவையில்லை. டியர் பிரதர், தியாகம் தேவையில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றாவது தடவையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை பார்த்து தான் கேட்கிறார். இப்போ கேட்குறதுல there is a reason to ask the particular apostle Peter is got something to do with him. அவனை கொண்டு ஏதோ செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நீங்கள் இங்கே ஆண்டவர் இவர் வச்ச பேர் என்ன? பேதுரு. இப்போ என்ன கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னா, நீ என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னால் வரும்போது வந்து யோனாவின் குமாரன் 3 முறையும் பேதுருன்னே கூப்பிடல. நான் உறுதியான, நீ பேதுரு என்றா கேபா, நீ பாறை, உறுதியாக இருக்கிறவன், அசைக்க முடியாத இருக்கிறவன் என்று தான் உனக்கு நான் பேதுருன்னு வச்சேன். சீஃபஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீ என்னை 3 தடவை மறுதளிச்ச. அதனால தான் இப்போ நான் 3 தடவை உன்னை கேட்டுட்ருக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறாயா? எனக்கு அருமையான தெய்வச்சனமே, எத்தனை தடவை நம்ம ஆண்டவரை மறுதளிப்போம். ஐ டு நாட் நோ யூ லார்ட். அது யாருன்னே தெரியாது. சபிக்கவும் திட்டவும் தொடங்கினான். எப்படி ஆகலும் அவன் தப்பிச்சிடணும். இயேசுவோடு கூட இருந்தேன்னு தெரியக்கூடாதான்னா, உலகமே தெரியும் நீ இயேசுவோடு கூட இருந்த. உன் பாஷையை உனக்கு காட்டி கொடுக்குது. ஆண்டவருக்கு இவனுடைய பாஷையும் இவன் கலிலேயன் என்று சொல்லுகிறதே, இவன் கலிலேயன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ இயேசுவோடு கூட இருந்த, எனக்கு தெரியாது. ஆண்டவர் முன்னாலே சொல்றாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னால 3 தடவை மறுதல். 3வது தடவை மறுதளிச்ச உடனே சேவல் கூவுகிறது. இயேசு, நான் சொன்னதை, ஐ நோ யூ மேன், ஈவன் நவ் ஐ நோ யூ, தட் இஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ ஓவர் அண்ட் அகெயின், ஓவர் அண்ட் அகெயின், அகெயின் அண்ட் அகெயின், நீ என்ன நேசிக்க? டூ யூ லவ் மீ சைமன்? ஆமென், ஆமென். ஆண்டவர் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்நானம் எடுக்கும்போது இப்போ ஒரு பேர் கொடுத்தேன், அந்த பேர் கூப்பிடல, பழைய பேரில் கூப்பிடுறாரு. என்னப்பா? ஆண்டவர் ஸ்தோத்திரம். சீமான், நீ என்கிட்ட வரும்போது இருந்தியா அப்படியே தான் இருக்கிறியா, இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்டாக இருக்கிறியா?
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பேதுரு சொல்கிறாரு, ஒரு நல்ல மனுஷன், ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன், ஐ நோ, ஆண்டவருக்கு சோத்திரம். அதனால தான் மல்கூசனுடைய டே வாட் யூ டு டச் மை மாஸ்டர். ஆண்டவருக்கு சோத்திரம். ஆண்டவருக்காக எதையும் உமக்கு இது நேரிடவே கூடாது. தட் மச் ஹி லவ்ட். இல்லை, ஆண்டவருக்கு சோத்திரம். வயசில் ரொம்ப வித்தியாசம். he took advantage of his age. அவர் ரொம்ப மூத்தவர், இயேசுநாதர் ரொம்ப இளையவர். அதனால் ஆண்டவரே இது தனியாக கூப்பிட்டு போகிறார். யாருக்கும் அவ்வளோ தைரியம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுவோமா? 11 பேர்த்துக்கு ஒத்தனுக்கும் இங்கே வா ஜீசஸ், நீர் எனக்கு ஆண்டவர் தான், நீர் எனக்கு போதகர் தான், நீர் எனக்கு என்னுடைய குரு, ஆனால் நீங்கள் வாங்க, இது உமக்கு நேரிடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறான். இயேசு சொல்கிறத அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஆகிய இயேசு மறுபடியுமா நீ இவர்கள் எல்லாரிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? ஆண்டவருக்கு சோத்திரம். ஒய்டா, நீர் அறிவீர். OIDA Greek word, Oida, Nira, you know everything, Lord. You know that whether I love you, I don't love you. But I want to confess. ஆண்டவரே, நான் சொல்ல விரும்புகிறது, நீர் எதிர்பார்க்கிற தன்னலமற்ற அன்போடு கூட உம்மை நான் நேசிக்க முடியல ஆண்டவரே. ஆனால் உம்மை நான் நேசிக்கிறது உண்மை. அது ஆண்டவரே ஃபிலியோ, சகோதர அன்பு தான். நாம் விட்டுட்டு ஓடிடுவேன், என்னவா செய்வேன். ஆண்டவருக்கு சோதரம். ஆனால் அந்த அகப்பே லவ், அந்த தெய்வீக அன்பு, ஆண்டவரை தன்னலமற்ற அன்பு, மாயமற்ற அன்பு என்னிடத்தில் இல்லை. அதை நீர் அறிவீர். ஆண்டவருக்கு சோத்திரம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க, ஒருவரை ஒருவர் நேசிங்க, ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். லூக்கா 14:26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டார். இப்போ சுயநலமற்ற அன்பு, அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டார். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உன் ஜீவன் போனால், பார்க்குறீங்களா என்ன, அந்த அறிக்கை பண்ணிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட விளையாடாத. ஆண்டவருக்கு சோத்திரம். அந்த கூக்குரல் கேட்டு ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். அவர்களை நேசித்தார். அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறார். நீ இடுகிற கூக்குரல், நீ அழுகிற அந்த அழுகையின் சத்தம், உன்னுடைய குமுறல், உன்னுடைய யாருக்கும் சொல்லாதபடி ஆண்டவர் சமூகத்தில் நீ தனித்து அழுகிற ஒவ்வொரு குரலையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் இறங்கி உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு சோத்திரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். It's extreme call. It's called to love. It's called to obey. It's called to sacrifice. அந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. அது ஒரு தெய்வீக அன்புக்கு அழைப்பு. அது தேவனுக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு அழைப்பு. அது தியாக உள்ளவனாய் இருக்க அழைப்பு. ஆண்டவருக்கு சோத்திரம். தியாகம் உள்ளவனாய் ஆண்டவர் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு சோத்திரம். ஈராஸ் என்கிற ஒரு லவ், ஈராஸ் என்று ஒரு பதம் இருக்கிறது கிரேக்கத்தில்.
அது தரக்குறைவான ஒரு அன்பு, தரக்குறைவான ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்ட் அன்பு இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அகப்பே, தன்னலமற்ற அன்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 21:19. நேரம் இல்லைனால நான் கடைசியாக போயிடுறேன். இன்ன விதமான மரணத்தினால மகிமைப்படுத எல்லாத்தையும் சொல்லிட்டு அதே பேதுருவை பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா 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 என்பதை கேட்ட பிறகு கடைசியா அவர் சொல்லுகிறது, அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா. It is called to follow Jesus. He has called to love him. தன்னலமற்ற அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறே. இப்போவும் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறது, நீ உண்மையா என்னை நேசித்தா என்னை பின்பற்றி வா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என் பின்னே வா என்று சொன்னார். எல்லா கட்டளைகளை கை கொண்டான். ஆனால் அவன் ஆசை மிகுந்த அவன் ஆசை உடையவனாக இருந்ததுனால ஆண்டவர் சொன்னதை அவனால் செய்ய முடியல. He could not follow Jesus because he could not do whatever he has told him. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்ன விதமான மரணம் 18வது வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நீ இள வயதாக இருக்கும்போது நீ ஏன் அறை கட்டிக்கிட்ட, உனக்கு இஷ்டமான இடத்துக்கு போனேன். முதிர் வயதாக இருக்கும்போது கையை தூக்கிட்டு யாரோ உன் அறையை கட்டி விடுவான். அவன் உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு அவன் கூப்பிட்டு போவான். இந்த நாட்களில் உன்னை வயதான நாட்கள் வரைக்கும் நீ எனக்காக வாழ என்னை பின்பற்ற தான் நான் உன்னை அழைக்கிறேன். அதான் அர்த்தம். ஆண்டவருக்கு சோதரம். இப்போ நீ இள வயதாக இருக்கிற, முதிர் வயதாக இருந்து உனக்கு யாரோ உதவி செய்யணும். அந்த நாட்களிலும் கூட நீ என்னை பின்பற்றி வரணும். அந்த நாட்களில் கூட அந்த மாயமற்ற அன்பு, தன்னலமற்ற அன்பு ஒன்றத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால் அவங்கள போஷித்த பிறகு, போஜனம் கொடுத்த பிறகு, பேதுருவை மாத்திரம் அங்கே 7 பேர் போனாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. கூட 6 பேர் போனாங்க. அந்த 6 பேரை கர்த்தர் கேட்கல. அந்த 6 பேரில் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறா. ஏலிம் சபையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ நேசிக்கிறாயா என்று உன் பேரை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். நீ என்னை நேசிக்க, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறா. இட் இஸ் கால்ட் டு ஒபே. இட் இஸ் கால்ட் டு ஃபாலோ கிரைஸ்ட். இது கீழ்ப்படிய அழைப்பு, அவருக்கு பின்தொடர் அழைப்பு. நான் பின் திரும்பேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பின்பற்றி வா. ஆண்டவரே, என்னை 3 தடவை ஆண்டவரே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்ட பிறகு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை பின்பற்றி வா. இப்போவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டான் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு ஆண்டவருக்கு சீசனாக இருக்க, அவரை பின்பற்றி வர அவர் அழைக்கிறார். பின்பற்றி வருவோம். உமக்கே மகிமை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்தும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று இந்த கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you.